والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم من أفطر يوما في رمضان في غير رخصة رخصه الله لم يقضي عنه الدهر وإن صام أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் புனிதமும் அருளும் நிறைந்த சங்கையான இந்த ரமலானுடைய தொடக்கத்தில் ரப்பினுடைய மேலான திருப்தியை நாடியவர்களாக பாக்கியமான ரப்பினுடைய மஸ்ஜிதில் நாம் கூடியிருக்கிறோம். அல்லாஹ் இதை கபூல் செய்தருள்வானார். சங்கைக்குரியவர்களே, மனித வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் எல்லா நேரத்திலும் வராது. வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்துபவர்கள் புத்திசாலிகள். வரக்கூடிய சந்தர்ப்பங்களை, கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்துபவர்கள் தான் புத்திசாலிகள். அந்த அடிப்படையிலே புனிதமான ரமதான் என்பது சாதாரணமான ஒரு சந்தர்ப்பம் அல்ல. ஒரு ரமதான் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதற்கு நிகராக ஒன்றை சொல்ல முடியாது. யுத்த களத்தில் என்னை பங்கேற்க செய்யுங்கள் நாயகமே. மனிதனுக்குண்டான செல்வங்களிலேயே பாக்கியங்களிலேயே மகத்தான பாக்கியம் உயிர்தான். அந்த உயிரையும் கூட நான் அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். அதனால் ஏதாவது தற்காப்பு யுத்தங்கள் வந்தால் அதில் என்னை பங்கேற்க செய்யுங்கள் என்று செய்தனா அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி நாயகத்தரத்தில் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து ஒரு யுத்த களம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்த களத்துக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது யுத்தத்துல போய் ஷஹீதாங்கன்னு துவா செய்து அனுப்பல. அல்லாஹும்ம சல்லிம்ஹு கன்னிம், யா அல்லாஹ் இந்த மனுஷர் யுத்தத்துக்கு போயிட்டு சலாமத்தா நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி துவா செய்து அனுப்புறாங்க. அதுக்கு பிறகு அவர் போனாங்க, நல்லபடியா போயிட்டு திரும்ப சலாமத்தா வந்துட்டாங்க. கனிமத்தோட நிறைய பொருள்களோட வந்தாங்க. ரெண்டாவது அதுக்கு அடுத்து யுத்தகணம் வரும்பொழுது ஆயுதத்தில் கேட்கிறார்கள், போட்டுட்டு இந்த ஃபேன்ல ஆஃப் பண்ணி விடு, சத்தம்லாம் இருக்கு போட்டு. என்ன பாருங்க, அது நடக்காது நடக்கும். அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய யுத்தத்திலும் கேட்கிறார்கள், நாயகமே என்னை யுத்தத்திற்கு அனுப்பி வையுங்கள். வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு காரியம் கியாமத்தில் என் ரப்பு என்னை சந்தித்து எனக்கா நீ என்ன செய்தான்னு கேட்டா, ரப்பே நீ தந்த செல்வங்கள் என்னுடைய உயிர் தான் பெரிதா இருந்துச்சு, அது கூட உனக்காக நான் கொடுத்துட்டேன் நான் சொல்லணும் பெருமையா. அதனால எனக்கு அந்த பாக்கியத்தை நீ கிடைக்கும்படி துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பொழுதும் கூட அவருக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்கணும்னு துவா செய்யல. அல்லாஹும்ம சல்லிம்ஹு கன்னிம், யா அல்லாஹ் இவர் போயிட்டு சலாமத்தா போயிட்டு நல்லபடியா திரும்ப வரணும்னு சொல்லி துவா செய்தாங்க. அதுக்கு பிறகு மூணாவது அப்படி இருக்கும் பொழுதுதான் கேட்டாங்க, நான் எவ்வளவு ஆசைப்படுகிறேன், எவ்வளவு தேட்டத்தோடு இருக்கிறேன், ஆனால் நீங்களோ போயிட்டு சலாமத்தா நல்லபடியா பாதுகாப்பா பாக்கியத்தோட திரும்பி வாங்கன்னு சொல்லி துவா செய்து அனுப்புறீங்களேன்னு கேட்கும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன விஷயங்க, என்ன காரியம் உங்களுக்கு?
நாயகமே, என்னுடைய ரப்பினுடைய திருப்தியை நான் பெற வேண்டும். உலகத்துல இதற்கு நிகராக ஒரு அமல் இருக்கக்கூடாது, அவ்வளவு பெரிய அமலை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. சொல்லாம் சொன்னாங்க, அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். என்ன செய்யணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம் சொன்னாங்க. அலைக பிஸ்ஸௌம், நோன்பை பற்றி கொள்ளுங்கள். ஃபைன்னஹு லா மிஸ்ல லஹு, அதற்கு ஈடாக ஒரு அமலை அல்லாஹ் வைக்கலன்னு சொன்னாங்க. அதற்கு ஈடாக ஒரு அமலை நான் வைக்கலன்னு சொன்னாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நோன்பினுடைய மாதம் சங்கையான ரமதானுடைய மாதம் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அதுல சொன்னாங்க இல்லையா, சல்லா ஆமீன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் அந்த ஒரு ஹதீஸ் போதும் புத்திசாலிகளுக்கு. புத்திமான்களாக இருந்தால், ஈமான் உள்ளவர்களாக இருந்தால், வாழ்க்கையில் ரமதானை பாக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கு அந்த ஒரு செய்தி போதும். ஏன்னா துவா செய்தவங்க யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொன்னவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாள் ஜும்ஆவுடைய நாள், இடம் மஸ்ஜிது நபவி, செய்யப்பட்ட இடம் மிம்பர் ரசூல், ரசூலுடைய மெம்பர் என்றால் அந்த துஆவுடைய பவர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ரஹீமான ரவுஃபர் ரஹீமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கருணையின் திருவுருவான காரிய நபி, இப்படி ஒரு கடுமையான துஆவை செய்தாங்கன்னா அந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிப்பதற்கு அவர்கள் செய்த ஒரு காரியம் தாங்கிறத யோசிக்க சொன்னாங்க. ஒரு ஆளு ரமதான் மாதத்துல ஒரு நோன்பை விட்டுட்டார். மன் நஃப்தர யௌமன் ஃபீ ரமதான், ரமதான்ல ஒரு நோன்பை விட்டுட்டாரு. ஃபீ கைரி ருக்ஸத்தின், நோன்பு விடுறதுக்குன்னு சில காரணங்கள் இருக்குது இல்லையா, அந்த காரணங்கள் ஒண்ணுமே இல்லை. நோன்பு கடமையாகிறதுங்கிறது ஆக்கிலா இருக்கணும், புத்திசாலிகளா இருக்கணும். வைத்தியக்காரர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. அது மாதிரி பருவ வயது அடைஞ்சிருக்கணும். இந்த பருவ வயது அடையாம சின்ன பிள்ளைகளா இருந்தா கடமை இல்லை, வச்சா அவங்களுக்கு அந்தஸ்து, பெற்றோர்களுக்கு நன்மை, அது வேற. நான் கடமையான கடமை இல்லை. அது மாதிரி தொடக்கில் இருந்தும், மாத தீட்டில் இருந்தும், பிரசவத்தினுடைய அந்த தீட்டில் இருந்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். அது மாதிரி ஒரு ஆள் பயணம், அது மாதிரி கடுமையான நோய், இயலாத அளவிற்குண்டான முதுமை, இதுபோல் உள்ள எந்த விதமான ஒரு அனுமதிக்கப்பட்ட காரணங்களும் இல்லாமல் ஒரு ஆள் ஒரு நோம்பை விட்டார். ஸல்லல்லாஹு சொல்றான், ஒரு நோம்பை விட்டாருன்னா லம் யக்தி அன்ஹு, அவர் அந்த நோன்பை கலா செய்வராக ஆக மாட்டார். காலமெல்லாம் அதுக்கு பகரம் கலா வைக்கிறாரு, பகரமும் வச்சுட்டாரு, கலாவும் செய்யறாரு. அவர் ஒயின் சாமஹு, கலா வச்சாலும் கூட இந்த ரமலானுடைய மாசத்துல ஒரு நாள் வச்சா அதற்கு நிகரான நன்மை கிடைக்கவே செய்யாதுன்னு. எவ்வளவு நமக்கு அழுத்தமாக இந்த காரியத்தை புரிய வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம எண்ணி பார்க்க. அதனால இந்த புனிதமான ரமதானை எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாம பாவங்களற்ற ரமதானா, அதை மட்டும் முதல்ல யோசிக்க. நீயத்து வைக்கலாமா? அப்படி நல்ல அமல் செய்யறதுங்கிறது ரெண்டாவது, நிறைய அமல் செய்யறதுங்கிறது ரெண்டாவது. பாவங்கள் இல்லாத ரமதான். ஸல்லல்லாஹு ஒரு தடவை பயான் செய்யறதுக்கு முன்னால கேட்டாங்க, நான் உங்களுக்கு ஒரு பயான் செய்ய போறேன், ஆனால் நான் செய்யக்கூடிய அந்த பயானை நீங்க வாழ்க்கையில கடைபிடிப்பீங்கன்னு எனக்கு ஒரு ஒப்பந்தம் செய்து தந்தா தான் செய்வேன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு நாள் சொன்னதில்லை. யாரெல்லாம் இன்னைக்கு கேட்கிற பயான அமல் செய்யறாங்களோ அவங்க மட்டும் பயானுக்கு வந்தா போதும்னு அவ்வளவுதான். என்ன நடக்கும்? இன்னைக்கு நான் செய்யற பயான யாரும் அமல் செய்தாதான் வரணும், இல்லைன்னா வேண்டியது இல்லை, இல்லைன்னா எஞ்சி போங்கன்னா நம்ம மட்டும் உட்கார்ந்து இருக்கணும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னைக்கு நான் செய்யற போற பயான வாழ்க்கையில நீங்க அமல் செய்வீர்கள் என்று எனக்கு ஒப்பந்தம் செய்து கொடுத்தால்தான் நான் பேசுவேன்னு சொன்னார். எல்லோரும் சார்பாக அபூ ஹுரைரா தான் சொன்னாங்க, நாயகமே நீங்க என்ன சொன்னாலும் சரி நாயகம், அதை செய்தே தீருவோம், நீங்க என்ன கட்டளையிட்டாலும் சரி அதை செய்வோம்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் விஷயமா இத்தகில் மஹாரிம தகுன் அஅபதன் நாஸ், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட பாவங்களை விட்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உலகத்தில் நீங்க தான் பெரிய வணக்கசாலின்னு சொன்னாங்க. நீங்க நம்ம வணக்கசாலின்னா யாரை வச்சிருக்கிறோம்னா கூடுதலான இபாதத்துகள் செய்யறவங்களை, கூடுதலா திக்ர் செய்யறவங்க, அது ஒரு வணக்கம்தான். ஆனால் அதை விட பெரிய வணக்கம் பாவங்களை விட்டு நீங்க இருக்கக்கூடிய நிலையில் உள்ள அந்த வணக்கம் தான் வணக்கங்களில் பெரிய வணக்கம், வணக்கசாலியில் பெரிய வணக்கசாலின்னு சொல்லு.
அதனால இந்த ரமலான முதல்ல நினைக்கணும், பாவங்கள் இல்லாத ரமலான். நம்முடைய சொல்லால், செயலால், எண்ணங்களால், அணுகுமுறைகளால், வாழ்வினுடைய நடைமுறைகளால் எந்த பாவம் நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சதிலிருந்து அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். பாவங்கள் இல்லாத ரமதான், பாவங்கள் அற்ற ரமதான், அப்படின்னா தான் அந்த ரமதான் பாக்கியமானதுன்னு அர்த்தம். பாவம்னா அப்படி ஒரு பாவம்னா ஒன்றும் செய்யறது இல்லையா சிறுத்து நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேர் உறவுகளை முறித்திருக்கிறார்கள். அதை நம்ம பாவம்னு கருதுறதும் இல்லை, பாவம்னு கருதுறதும் இல்லை. ஆனால் உறவுகள் விஷயத்திலே கேட்டாச்சுன்னா, ஆமா அப்படி செய்தான், இப்படி செய்தான், சேர்ந்து வாழவே முடியாது அவனோட அப்படின்னு குற்றம் சொல்றாங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? குற்றம் பார்க்கின் அது அப்படிதான் இருக்கும். சொந்தக்காரங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க, உரிமை கூடுதலா எடுப்பாங்க. மற்றவங்கள்ட்ட எப்படி உரிமை எடுக்க முடியும்? சொந்தமா இருந்தாதான் உரிமை கூடுதலா எடுப்பாங்க. அப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட உறவுகளை முறித்த நிலையிலே, உறவுகள் விஷயத்தில் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலையிலே இவர் துவா ஓதுறாரு என்றால் அல்லாஹ் இடத்துல ஒரு விலையும் கிடையாது. அதுக்கு அல்லாஹ் இடத்துல ஒரு விலையும் கிடையாது. உறவுகள் விஷயத்தில் எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தி போதுமானது. அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுங்களேன். ரலியல்லாஹு அன்ஹு யாருங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு? சாதாரணமான ஆளா? அவங்க இஸ்லாத்திற்கு வரணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. நபியினுடைய துஆவினால் ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி உமர் இப்னுல் கத்தாப் அப்படின்னு ஒரு துஆ ஹதீஸ்ல வருது. யா அல்லாஹ், உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களை கொண்டு இஸ்லாத்துக்கு நீ கண்ணியத்தை தான் கேட்டான். அவங்க வந்த நேரத்துல தான் ஆயத்து இறங்குச்சு, யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ், நாயகமே உங்களுக்கு போதும், நீங்களும் உங்களோட ஈமான் கொண்டவர்களும் போதும், இனிமேல் ஈமான பகிரங்கமா சொல்லுங்க. இது ஒரு ரகசியமா சொன்ன ஈமான பகிரங்கமா சொல்ல சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தவுடன். அப்படிப்பட்ட உமர் அவங்களுடைய கருத்திற்கு, அவங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப ஆயத்து இறங்குச்சு என்று சொல்லி சொன்னாங்க. பல ஆயத்துகள் உமர் ரலியல்லாஹு அவங்க நினைச்சாங்களா அதுக்கு ஏற்ப ஆயத்து வந்துச்சு. அப்படின்னு அந்த சிந்தனையினுடைய வலிமையும் கனமும் ஈமானிய பண்பும் எப்படி இருந்திருக்கும்? சாதாரணமானது. நீ ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கு பிறகு நினைச்சாங்க, அதுக்கு பிறகு உள்ள பாட்டு தான் படிக்கிறாங்களே தவிர நமக்கு தெரியுது அதுக்கு அடுத்து இருந்ததல்ல. இனிமேல் எப்படி அல்லாஹ்வுடைய ஆயத்து வர வேண்டும் என்பதை இவங்க மனசுல நினைச்சாங்க. அல்லாஹ் அப்படி ஆயத்து இறக்கணும். அப்படிப்பட்ட உமர். உமராவுக்கு போறாங்க, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சொல்றாங்க, லா தன்சானி ஃபீ துஆஇக யா உமர், உமரே உங்களுடைய துஆவுல என்ன விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய துஆவுல என்ன ஸல்லல்லாஹு அப்படி கேட்கணுமாங்க? உமர் ரலியல்லாஹு இடத்துல கேட்க வேண்டுமா? லா தன்சானி ஃபீ துஆஇக யா உமர், உமரே உங்களுடைய துஆவுல என்ன விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. ஷைத்தான் பயப்படுற ஒரே ஆளுன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு கிட்ட ஷைத்தான் ஓடிடுவான். ஹதீஸ்ல வருது, மா லகீக ஷைத்தானு கத்து சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக யா உமர். உமரே, நீங்க ஒரு பாதையில நடக்க ஆரம்பிச்சாலே அந்த பாதையினுடைய கடைசியில ஷைத்தான் வேற ரோட்டுக்கு போயிடுறான். தெருவனுடைய தொடக்கத்துல நீங்க போறீங்கன்னா, ஆஹா உமர்லான் வர்றன்னு அவர் வேற இடத்துக்கு போயிடுறான். அந்த ரூட்லயே வரமாட்டான்னு சொன்னாங்க. வேற யாருக்கு இந்த சோபனம் சொல்லப்பட்டது? அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால கூப்பிட்டாங்க. உமரே, ஹஜ்ரத் உமர் அவர்களே, யமன் நாட்டிலே ஹலரமௌத்திலே கருண் என்ற கிராமத்திலிருந்து ஒருவரை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவரை உவைஸ் இப்னு ஆமிர், அவர் பேரு சொல்ல சொன்னாங்க, உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைத்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவற்றை துஆ செய்ய சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ். அப்படி உவைஸ் இப்னு ஆமிரை நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக
துஆ செய்யும்படி அவரிடத்தில் சொல்லுங்கள்னு சொன்னார். அருமையானவர்கள், சாதாரண விஷயமா இது? உமர் அல்லாஹ் தஆலா யார்? அவங்க அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன, கீர்த்தி என்ன? சஹாபாக்கள்லயே ரொம்ப அந்தஸ்து மிக்க ரசூலுடைய ஹலீஃபாக்கள், துன்யாவிலே ஆகிரத்தில் எனக்கு மந்திரிமார்கள்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் உமர் அல்லாஹ் தஆலா அவர்களை ரசூல் கூப்பிட்டு சொல்றாங்க, உமரே, ஒரு காலம் வரும், அந்த நேரத்திலே யமனிலே உள்ள ஹதரமௌத்தின் அருகில் கர்ன் என்ற கிராமத்திலே உவைஸ் இப்னு ஆமிர் என்று ஒருவர் இருப்பார். அவரை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி சந்தித்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக துஆ செய்ய சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, முதல் விஷயம், முதல்ல இவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவங்க. ஆனா தன்னை சாதாரணமா நினைச்சாங்க. அப்படி நினைக்கணும். நம்ம அந்தஸ்தை நம்மளே போட்டு என்ன செய்யக்கூடாது, விளம்பரப்படுத்தி எல்லாத்தையும் சொல்லி நான் யார் தெரியுமா, அப்படி இப்படி. அது அல்லாஹ் விரும்புறதே இல்லை. மனிதர்கள்ல சிறந்தவங்க யாருன்னா தன்னை சாதாரணமாக கருதவே. தன்னை மத்தவங்க நம்மளை கண்ணியமா பாக்குறாங்க, அது வேற விஷயம். நம்ம யாரு நம்ம கண்ணியத்தை கீர்த்தியை கொட்டடிச்சு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு உமர் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்குன்னா, உமர் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாராவது உலகத்தில் நடந்து செல்லும் மையத்தை பார்க்க ஆசைப்பட்டால் அதற்கு அபூபக்கரை பாருங்கள்னு சொன்னாங்க. உலகத்துல ஒரு மையத்து நடந்து போகுது, அப்படி யாராவது மையத்தை பார்க்கணுமா, அப்படி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அபூபக்கரை பாருங்கன்னு சொன்ன. அவ்வளவு பணி, அவ்வளவு சாதாரணமான நிலை, அவ்வளவு சாதாரணமான ஒரு நிலையிலே தங்களை ஆக்கி கொண்ட பெருமக்கள் அவர்கள். தங்களை பத்தி அப்படி ஒரு பெருமையா நினைக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினான் இல்லையா, நம்முடைய நம்பிக்கை உலகத்துல நபிமார்கள் தான் ஆக சிறந்தவங்க. நபிமார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்துதான் உலகத்துல உம்மத்தின் ஹிதாயத்திற்கு அனுப்பினான். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களில் 3வது அந்தஸ்திற்குரியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து யாருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா? கவனிக்கணும். ரமலான்ல பயானுக்கு வந்து செய்யணும். நோம்புல பள்ளியாசல வந்து ஏசி போட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் ராகத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க பார்த்துட்டு இருக்க கூடாது. கவனமா அங்க பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி, முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 3வது இதுக்குத்தான் பதிலே சொல்றது இல்லை, நீங்க நித்தியாவது சொல்லிடுவீங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா. அந்த நபிமார்களில் ஆக சிறந்த கலீமுல்லாவான மூசாவை அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா அனுப்பினான்னு சொன்னா, அதெல்லாம் வந்து அவங்கள பொறுத்தவரையில பண்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இவங்க ஒரு நிலையில உயர்ந்தவங்க, வேற ஒரு நிலையில அவதான். அப்படி தன்னை பணிவாக ஆக்கி கொண்டவர்கள் இந்த முன்னோர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதற்கு உமர் அல்லாஹ் தஆலா பார்த்து, நீங்க வந்து என்ன செய்யுங்க, அந்த உவைஸ் இப்னு ஆமிரை கண்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக துஆ செய்யுங்கள் சொல்ல சொன்னாங்கன்னா, அருமையானவர்களே, ஏன் அந்த உவைஸ் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்து. ரசூலுடைய காலத்துல வாழ்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்க வரல. இன்னைக்கு நாமளே மஸ்ஜித் நபவிக்கு போனா எல்லாத்தையும் படபடன்னு அப்படியே போட்டுட்டு மஸ்ஜிதுக்கு ஓடுறோம். சலாஞ்சல இன்னும் ஒல்லியான்னு கிடக்குது. நமக்கு அவ்வளவு தேட்டம் இருக்குது இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுலையும் சலாம் சொல்றதுலையும். ஆனால் ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். பக்கத்து பகுதி தான், யமன் தான், வந்துட்டு போலாம். ஆனால் வர அவங்களால இயலல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, வயது முதிர்ந்த இன்னஹு கான பாரம் பி வாலிதத்திஹி. தாயாருக்கு அவங்கள விட்ட வேற யாரும் சிதுமை செய்ய முடியாது. சில விஷயங்களை வேற ஆட்டு பொறுப்பு கொடுக்கலாம், ஆனா அவங்களுக்கு வேற யாரும் ஹிதுமத்தை செய்ய இயலாது. அது விளங்கி செய்யறது. நம்முடைய அந்தஸ்தையும் கீர்த்தியும் நினைச்சா சில நேரங்கள்ல சின்ன வேலைகள்லாம் செய்ய மாட்டோம். பொம்பளையில வீட்டுல என்ன செய்வா, நீங்க எதுக்கு கிளாஸ கழுவுறிய சொல்றாங்களா இல்லையா? நீங்க தட்டை கழுவுறியா, நீங்க கிளாஸ கழுவுறியா? அப்படி கழுவி பழகணும். நம்ம மண்டையில் உள்ளது கீழே இறக்கணும். நம்ம பெருமை என்ன செய்யணும், பொம்பளை அதனால அப்படியா சரி ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி அப்படி விட்டுறக்கூடாது. நமக்கு பணிவு வரணும். அதுக்காக சொல்றேன். உண்மையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க வர இயலல்ல அவங்களால்.
காரணம் தாய்க்கு அவ்வளவு பெரிய ஒரு ஹிதமத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். அப்படி ஒரு உயர்ந்த பண்பு. ஆனா ஸல்லல்லாஹு மஹப்பத்துக்கு நிகர் உதாரணம் அவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு உதாரணம். அதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் அவங்களை சந்திச்சு துவா செய்யும்படி சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, எப்படி ஒரு உறவுகளை பேணுவதுங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத யோசிக்க. நீங்க நாம வெளிப்படையா சில அமல்களை செய்யறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், மற்ற காரியங்களை செய்யறோம். ஆனால் பாவங்களோடு ஏற்கனவே உள்ள பாவங்கள் அதை வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செய்தவன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் அதற்கு உண்டான கிடைக்க வேண்டிய விலை கிடைக்காது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா 3 இடத்துல அல்லாஹ் சபிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. யாருக்கு சபிக்கிறான் சொல்லுங்களேன்? அல்லாஹ் சபிக்க 3 இடத்தில் குர்ஆனிலே, சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ரஅத், சூரே முஹம்மத், 3 இடத்திலையும் அல்லாஹ் தஆலா யார் பேண வேண்டிய சேர்ந்திருக்க வேண்டிய உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ, வல்லதீன யக்தஊன மா அமரல்லாஹு அன் யூஸல், யார் சேர்ந்திருக்க வேண்டுமோ அந்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவங்களால உலகத்துல குழப்பம் ஏற்படும், அவங்களுக்கு சாபம் என்று அல்லாஹ் சொல்றான். சூரே முஹம்மதுல அல்லாஹ் சொல்வான், ஃபஸம்மஹும் வஅமா அப்சாரஹும், அல்லாஹ் அவங்களுடைய பார்வையை குருடாக்கி விட்டான், காதுகளை செவிடாக்கி விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட நிலையில உள்ளவங்களுக்கு என்ன நல்ல சொன்னாலும் கேட்காதான். ஆமாங்க அதுதான் சரிதான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்வை குருடாயிரும். பார்வை தெளிவாத்தானே இருக்குது நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு நல்ல விஷயத்தை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காது. நல்ல விஷயங்களை அல்லது சொல்லப்படக்கூடிய அந்த காரியத்தினுடைய கண்ணியத்தை, முக்கியத்துவத்தை, அதனுடைய மகத்துவத்தை உணரும் நசீப் இல்லாமல் அதுல செவிடு மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மக்களே, அதனாலே நாம் இந்த ரமலான் தொடக்க நாள்ல இருக்கிறோம், ஒரு உறுதி வைக்கணும். ரமலான் பாவங்களற்ற ரமலானாக இருக்க வேண்டும். எந்த பாவமும் நம்மிடத்தில் ஏற்படக்கூடாது. உறவுகள் விஷயம் தனி ஒரு மனதுல அதை பற்றி உண்டான ஒரு நிலை இருக்குதுங்கிறதான ஞாபகப்படுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்துக்கு முன்னால ஒவ்வொரு சஹாபிகளையும் அவங்கவுங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பொருத்தமான சில விதமான உபதேசங்களை செய்திருக்கிறாங்க. அதுல அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது. அது மாதிரி அதற்கு அம்ர் இப்னு ஆஸை கூப்பிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. சமுதாயத்துல மதிநுட்பமானவர்கள், திட்டமிடுதலில் உயர்ந்தவர்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, அம்ர் அவர்களே, எகிப்துல இன்ன ஊர்ல இன்ன கிராமத்துக்கு போனா அந்த மக்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் மென்மையா நடந்துங்கன்னு சொன்னாங்க. எகிப்தினுடைய கவர்னரா பின்னால் ஆக்கப்பட போகிறார்கள் உமர்லானுடைய காலகட்டத்திலே. அந்த மறுபடியும் ஆசை சொல்கிறார்கள், நீங்க எகிப்துக்கு போனா இந்த ஊர்ல இந்த கிராம மக்கள், இந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் மென்மையா நடந்துக்கங்க. ஏனென்று சொன்னார், இது என்னுடைய தாயின் ஊர்ன்னு சொன்னாங்க. யாருங்க தாய்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை துணைவியார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு பரம்பரையின் தகப்பனார், என்னுடைய தந்தைன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமையான துணைவியார். அவங்க வாழ்ந்த ஊர், வாழ்ந்த ஊர். அதனால அந்த ஊருக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த மக்கள்கிட்ட நிதானமா நடந்துக்கங்க, பக்குவமா நடந்துக்கங்க, மிருதுவா நடந்து கொள்ளுங்கள். பிள்ளை சொல்கிறார்கள். எந்த பிள்ளை தெரியுமா? அவங்களுடைய 33வது பரம்பரையில் வரக்கூடிய பிள்ளை சொல்கிறார். மகன் இல்ல, பேரன் இல்ல, அதுக்கடுத்த பேரன் இல்ல, 33வது பரம்பரையில் வரக்கூடிய அவங்களுடைய பேரப்பிள்ளை 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 பேரப்பிள்ளையினுடைய பேரப்பிள்ளையினுடைய தொடரிலே 33வது பரம்பரையிலே வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது என்னுடைய தாயின் ஊர், மென்மையா நடந்துக்கங்க. அது மாத்திரமல்ல, அந்த ஊர்ல உள்ள ஒரு பெண்ணையும் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், மாரியத்துல் கிபித்தியா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அதனால அது பொண்ணூட்டு தெரு, அது பொண்ணூட்டு ஊர். நம்ம ஊர்ல பொண்ணூட்டு தெருன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி என்னுடைய பெண்ணுடைய நான் நிக்கா செய்த, மனம் செய்த ஊர் அந்த ஊர். மொத்த நாட்டை அப்படி சொல்றாங்க. அதனால நீங்க அப்படி போனீங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் மென்மையா நடந்துக்கங்க என்று சொன்னாங்கன்னா, உறவுகள் விஷயத்தில் நம்முடைய பார்வையும் நம்முடைய அணுகுமுறையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதை விட மேலான ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். சரிதான் சார்.
ஆனா அவன் போனா மேலைகளை பேசுவான், அவ போனா ஒத்துக்கிற மாட்டா. நீங்க போயிடணும், சலாம் சொல்லிடணும், நீங்க பேணிக்கிறணும். அவங்க உதாசீனப்படுத்தினாங்கன்னா குற்றம் அவர்களின் மேல், நம்முடைய கடமை முடிஞ்சு போச்சு. இந்த ஹஜ்ஜுக்கு போவது மாத்திரம் போய் எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்களேங்கிறதுக்காக வேண்டி ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் போய் ஏதாவது சொல்லுவாங்களான்னு பாக்குறது, சின்ன வார்த்தை சொல்லியாச்சுன்னா நான் போனேன் எரிஞ்சு விடுறா அப்படின்னு டப்புன்னு வந்துடும். அது அல்ல. சேர்ந்து வாழ்வதற்குண்டான திட்டமிடுதலில் எந்த காரியத்தை சொன்னால், செய்தால், அணுகினால் கயிறாகுமோ. ஒரு ஆள்கிட்ட போறதுக்கு முன்னால சொல்லணும், நாங்க போறேன், ஒரு ஃப்ரெண்டு உனக்கு, நீ போய் சொல்லி வை. உறவுகள்லாம் அப்படின்னு செய்யக்கூடாது, தப்பு தான்பா. நம்ம மேல தப்பே இல்லாட்டாலும் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிடணும். மன்னிச்சுக்கப்பா, இவ்வளவு நாள் பேசாம இருந்ததே பெரிய தப்பு தான் அப்படின்னு. இது அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நம்ம செய்யறோம், நம்முடைய அமல்கள் பரிசுத்தமாகுவதற்காக செய்யறோம், ரப்பினுடைய திருப்திக்காக செய்யறோம். இதுல நான் என்னுடைய ரோஷம் என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, கீர்த்தி என்ன, நான் யாரு தெரியும், நீங்க யாரு அப்படின்னு நினைக்க வேண்டியது. அதுல நம்முடைய பெருமை கொண்டு அலையக்கூடாது. இது மாதிரி உள்ள பாவங்கள்னு நிறைய நம்ம வச்சிருக்கிறோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்விடத்துல அமல்களை செய்துட்டு இருக்கிறோம்னா அந்த அமல்களுக்கு உண்டான விலை போதுமான விலை கிடைக்காது. போதுமான விலை, அது கிடைக்க வேண்டிய விலைங்கிறது கிடைக்காது. இந்த மாதிரி ஹலாலான உணவு, அதிலையும் கவனம் செலுத்தணும். குலவின தையிபாத் வஅமலு சாலிஹா. கண்ணியமிக்க தாய்மார்கள், நான் பொம்பளையில பயான்ல குறை சொல்றதே கிடையாது, எனக்கு பிடிக்காது. அருமையான தாய்மாரிடத்திலும் அன்போடு வேண்டுகிறேன், உறவுகள் விஷயத்துல நீங்க சொன்னா வீட்டுல நடக்கும். அப்படித்தானங்க? ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது எல்லாரையும் உங்க வீட்டு மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களான்னு கேட்காது. எல்லாம் அப்படித்தான். ஃபிரௌனே அவ்வளவு வேற கொலை செய்தான். ஆம்பளை பிள்ளை பிறந்தா உனக்கு ஒத்து வராது, இங்க எந்த ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் உனக்கு எதிராக வருவான்னு ஒண்ணு அவன் தன்னை ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆளு அதிகாரத்தை கொண்டு எல்லாத்தையும் கொலை செய்தான். ஆசியா அம்மா சொன்னாங்களாம், இந்த பிள்ளையை கொல்லாதீங்க. நடந்துச்சா இல்லையா? லா தக்துலு, இந்த பிள்ளையை கொல்லாதீங்கன்னு ஆத்துல வந்த பிள்ளைய இந்த பிள்ளையை கொல்லாதீங்கன்னு அவங்க சொன்னது நடந்துச்சா இல்லையா? அதனால அப்படி சொல்றதுல ஒண்ணு வெக்கம்லாம் இல்லைங்க. அருமையானவர்களே, அருமையான தாய்மார்கள், உங்களிடத்தில் பண்போடு அன்போடு வேண்டுகிறேன், நீங்கள்லாம் அதுக்கு உறுதுணையா இருக்கணும். உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கு, உறவுகளை அனுசரிப்பதற்கு, அதிலே விட்டு கொடுப்பதற்கு. நாம இறங்குனா அல்லாஹ் நம்ம கண்ணியத்தை ஒண்ணு இறக்க போறதே கிடையாது. அல்லாஹ் கண்ணியத்தை கூட்டுவான், அந்தஸ்தை கூட்டுவான். அதனால இந்த புனிதமான ரமதானில் ஏதோ நோம்புக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது மாத்திரம் போய் சலாம் சொல்லிட்டு வர்றதுன்னு நினைக்காதீங்க. எல்லா காலகட்டத்திலும் உறவுகள் விஷயத்தில் அனுசரித்து நடப்பதும் சேர்ந்திருப்பதும் சிலத்துர் ரஹ்ம். ரசூல் சொல்றாங்க, அவங்க சலாம் சொன்னா நான் சலாம் சொல்வேன், அவர் சேர்ந்திருந்தா நான், அதுக்கு பேர் சேர்றதா, அதுக்கு பேர் பகரம்னு சொன்னாங்க. கல்யாணத்தை ஒரு கவர் வச்சா சீட்டு எழுதி வச்சிருக்கிறோம், 100 ரூபா கொடுத்தாரு, 500 ரூபா கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து அவுட்டு கல்யாணமா சீட்டை பெரட்டுறது, பெரட்டி பார்த்து என்ன செய்யறது, அதே கவர்ல வைக்கிறது, அதுக்கு பகரம். அது நேரத்துல செய்தாங்க, தப்புன்னு சொல்லல. கல்யாண நேரங்கள்ல அந்த இது எவ்வளவு கை கொடுக்குதுங்கிறது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்த நேரத்துல பெரிய தொகை சேர்த்து வைக்காம அந்த தொகை கறிக்கும் மற்றதுக்கும் எவ்வளவு பயன்படுதுங்கிறது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது பகரம். எழுதி வச்சிருக்கிற அதே இதை கவர்ல வச்சுட்டு போகும்போது கொடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்றதுங்கிறது பகரம். பகரம் அல்ல, சேருதல். சொன்னாங்க, அவர் சேர்ந்தா நான் சேர்வேன், சலாம் சொன்னா நான் பதில் சொல்வேன், அல்லது அப்படி மட்டும் இருந்தால் அதற்கு பெயர் பகரம். உறவுகள்ங்கிறது அப்படி இல்லை, அவர் துண்டித்தாலும் நீ சேர்ந்திருப்பதுக்கு பேர் தான் சேர்ந்திருக்குதல்னு சொன்னாங்க. அவர் கண்டுக்கிறாம இருக்கிறார். நாயகமே நான் கண்டுக்கிறாம தான் இருக்கிறேன், போற நாயகமே, ஆனா என்ன கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. அதா தானா வந்துருங்கிறாங்க, என்ன அவ்வளவு மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வோட உதவி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. அதனால அதுல ஒண்ணு நம்ம குறைஞ்சு போயிருமா. அதுல திடீர்னு நோம்பல இந்த பயான புதுசா செய்றீங்களே, என்ன நோம்பை பத்தி தானே சொல்வியோ, புதுசா உறவுகளை பத்தி தனியும் பயான் செய்றீங்களேன்னு நினைக்க கூடாது. நான் சொல்வதனுடைய நோக்கம் பாவங்களற்ற ரமதானாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான ரமதானாக நம்முடைய ரமதான் இருக்க வேண்டும், குறைகள் இல்லாத ரமதானா, அதுதான் முக்கியம்.
குறைகள் இல்லாத, பாவங்கள் இல்லாத ரமதான். அது மாதிரி ஹலாலான உணவு விஷயத்துல கவனமா இருக்கு. ஹலாலான உணவு விஷயத்துல அதுல கவனமா இருக்கு. ஹராமான எந்த ஒரு உணவை கொண்டும், எந்த ஒரு பானத்தை கொண்டும், நமக்கு சொந்தமில்லாததை கொண்டு நாம் சுவைப்பது இருக்கிறதே, நம்முடைய துஆக்கள் தடையது. சொன்னாங்க, காவா பிடிச்சுக்கிட்டு கேட்கிறார், அல்லாஹ்விடத்துல கையேந்திரார், கையை உயர்த்து கேட்கிறார், மத்அமுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம், உணவு ஹராம், உடை ஹராம், ஃபஅன்னா இஸ்தஜாப. எப்படி அந்த துஆ கபூல் செய்யப்படும் கேட்கிறார். எப்படி அந்த துஆ கபூல் செய்யப்படும்? அதனால உணவுகள் விஷயத்தில், நாம் அனுபவிக்கக்கூடிய உடைகள் விஷயத்தில், நாம் போடக்கூடிய உடைகள் விஷயத்தில், நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள் அது ஹலாலாங்கிறதுல கவனமா இருக்கு. ஹலாலாங்கிறதுல கவனமா இருக்கு. மார்க்கம் ஹலால் ஹராம் ஹலால்னு சொல்லிடுச்சு, ஹராம் ஹராம்னு சொல்லிடுச்சு. நாமளா இல்லாத ஒண்ணுக்கு ஹராம் ஒண்ணு சிறுக்குன்னு பேர் வைக்க வேண்டியது இல்லை. அப்படிலாம் சொல்லல மார்க்கம். எது ஹராம் எது ஹலால் தெளிவுபடுத்தி மார்க்கம் சொல்லி இருக்காரு. அதனால நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்துல, நமக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த காரியங்களில், ஒரு ஆள் ரொம்ப கடனாளியா இருந்தார். ரொம்ப கடனாளியா இருக்கிறாரு. இந்த ஜக்காத்தினுடைய பணத்தை வச்சு அந்த கடனை கொஞ்சம் கொடுங்க அண்ணா, அவர் பேணுதல அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு ஜக்காத்தெல்லாம் வேண்டாம், நான் அதை வாங்கி இது பண்ண மாட்டேன். அனுமதிக்கப்பட்டது, மார்க்கம் அனுமதித்தது. மார்க்கம் அனுமதித்த விஷயத்திலே அதை விட நம்ம பேணுதல் ஒண்ணு பார்க்க வேண்டியது இல்லை. மார்க்கம் அனுமதித்தால் அனுமதியது, அவ்வளவு. அதுல ஹராம்லாம் ஒண்ணும் இல்லை. அருமையானவர்களே, அதனாலே உணவு விஷயத்தில், உடை விஷயத்தில், பொருள்கள் விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் ஹலால் ஹராமி பேண வேண்டும். நீயத்து வச்சுக்கலாம். அல்லாட்ட இதெல்லாம் கேட்கணும். அல்லாட்ட இதெல்லாம் அல்லா சந்தோஷம். ஐயோ ரசூல் குலும் என தையிபா, நல்லதை சாப்பிடுங்கள், ஹலாலானது சாப்பிடுங்க, அமலு சாலிஹா, அமல் செய்யுங்க. அந்த அமலுக்கு ரூஹானியத்து வந்துடும், அந்த அமலுக்கு கூலி அதிகமாயிரும், அந்த அமல் அல்லாஹ்விடத்துல விலை உள்ளதாக ஆகிவிடும். அதுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைச்சு. சின்ன அமலா இருக்கும், பெரிய விலை, உயர்ந்த விலை. என ஹலாலை பேணுகிறார் என்ற காரணத்தில். அதனால பாவங்கள் இல்லாத ரமதான் ஒரு நியத்து வச்சுக்கிறோம். அந்த அடிப்படையிலே முதலாவது, பாவங்கள்ல பெரும்பாலானவர்களிடத்துல கண்டுகொள்ளப்படாத ஒரு பாவம். காரணம் சொல்லக்கூடாது. காரணம் இருக்கத்தான் செய்யும். காரணம் இல்லாம சண்டை போட்டிருப்போம். உறவுகள் விஷயத்துல காரணம் இல்லாமையா சண்டை வந்திருக்கும். சண்டை இருக்கத்தான் செய்யும். இல்ல சார், நீங்க சொல்றதை விட பெரிய காரணம், அதை உடனடியா செய்ய முடியாது, பெரிய எடுப்பெடுக்க வேண்டியது இருக்கு, அப்படி நினைக்க வேண்டியது இருக்கு. சலாம் என்ன முடிஞ்சு போச்சு. அந்தஸ்து சலாம் முந்தி சொல்றவருக்கு தானே இருக்குது. முந்தி சலாம் சொல்றவருக்கு தான் அந்தஸ்தும் கூடுதல், நன்மையும் கூடுதல். அது மாதிரி ஒரு தடவை கசசுல் முஃமின் என்கிட்ட ஒரு கிதாப் இருக்குது. அதுல ஒரு வரலாறு போட்டிருக்கு, ஒரு செய்தி போட்டிருக்கு. ஒரு தடவை ஃபிரௌனும் இப்லீஸும் சந்திச்சாங்களாம். இப்லீஸ் போய் ஃபிரௌனுடைய வீட்டு வாசல கதவு தட்டினான். இப்லீஸ் போய் வீட்டு வாசல்ல கதவு தட்டினா, ஃபிரௌனுடைய வீட்டு வாசல். ஃபிரௌன் கேட்டானா, யாருன்னு கேட்டானா, மையதுக்குல் பா, யார்பா கதவு தட்டுறது? உன் வீட்டு வாசல்ல நிக்கிறது எவன்னு உனக்கு தெரியல, நீ உன்ன போய் ரப்புன்னு சொல்றிய. உன் வீட்டு வாசல்ல கதவு தட்டுறதே யாருன்னு தெரியல, உன்ன போய் நீ தான் ரப்புக்கு முல்லாதான்னு வேற சொல்றிய. இப்படி சொல்றதா இருந்தா நீ சைத்தானா தான் இருக்கணும். வா, என்கிட்ட எவ்வளவு உரிமையோட என்னுடைய பலகீனத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சு அப்படி பேசுறதா இருந்தா நீ பாத்திகாரனா தான் இருக்கணும். வான் உள்ள கூப்பிட்டு வச்சு நம்ம ரெண்டு பேரும் ரகசியம் பேசிக்கிடுவோம். நீ அல்லாவுடைய விரோதி, அது தெரியும், கன்ஃபார்ம். நானும் அல்லாவுக்கு ஒத்துக்கிறாதவன் தெரியும், தெரியும், அல்லால தெரியும் அவங்களுக்கு. ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம ரெண்டு பேரை விட அல்லாட்ட மோசமான ஆள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க ஃபிரௌன். ஒரு கட்டத்துல, இந்த கண்ணோட்டத்துல, ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம ரெண்டு பேரை விட அல்லாட்ட மோசமான ஆளு அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டான் ஃபிரௌன். கேட்டான். இவனுதான் எல்லாம் தெரியுமே, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவன் தானே, அதனாலதானே எல்லாத்தையும் வழிகெடுக்க முடியுது. எல்லாத்தையும் வழிகெடுக்கணுமானா எது நல்லது கெட்டது தெரிஞ்சாதானே கெட்டதுன்னு பக்கம் வழிகாட்ட முடியும்.
அதனாலதான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒவ்வொரு பாட்டா எழுதுறாங்க, யார் யாரையெல்லாம் எப்படி எல்லாம் வழி எடுப்பான். அப்ப எது நல்ல வழி தெரிஞ்சிருந்தா தான் அவனுக்கு கெட்ட வழி அப்படிங்கறத காமிக்க முடியும். அப்ப அவ்வளவு தெரிஞ்சவங்கிறதுனால இப்லீஸ்ட கேட்டான். யாரு கேட்டா சொல்லுங்களேன்? ஃபிரௌன் கேட்டான். அவன் சொன்னானா, ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டார், இவர்கிட்ட சரிங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், நீங்க மன்னிச்சுக்கங்க, பொறுத்துக்கங்கன்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் இவன் அவரை மன்னிக்காவிட்டால், அதை கண்டுகொள்ளாவிட்டால், அந்த நேரத்துல ரப்பிடத்தில் நம்ம 2 பேரை விட அவன் அல்லா இடத்துல கோபமானவன் சொன்னான். நம்ம 2 பேரை விட அல்லாட்ட அவன் மோசமானவன். எவ்வளவு முக்கியமானதுங்கிறது யோசிக்கணும். அதனால இப்படி விஷயத்தில் அருமையானவர்களே, நாம் அந்த ரமதானை சந்திக்கிறது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரமதான தரணும். அதெல்லாம் பெரிய பாக்கியம். ரமதான் கிடைப்பதுங்கிறது சாதாரணமானது அல்ல. அதான் சொன்னேன், ஒரு ஆள் நேற்று நைட் போன அசரத், நான் ஒரு வெளியூர் பயணம் போறேன், நோன்பு வைக்க எனக்கு முடியும் அசரத், நோன்பு வைக்கலாமான்னு கேட்டேன். நான் நோன்பு வச்சுக்கிறேன், பயணத்துல இருந்தாலும் எனக்கு சிரமம் ஒண்ணும் இல்லை. நான் சொன்னேன், நோன்பு பயணத்துல விட்டுத்தாகணும்னு சட்டம் இல்லை, விடலாம் அவ்வளவுதான். ஆனா வாய்ப்பு இருந்தா செய்ய வச்சிருங்க. ஏன்னா இன்னொரு நாள் வைக்கணும், கதா செய்யணும். யாருக்கு பயணத்திலோ நோயிலோ முதுமையிலோ இப்படிப்பட்ட கடுமையான ஒரு நிலையிலோ வைக்கிறதுக்கு விடுறதுக்கு அனுமதி அவங்களுக்கு. ஆனா நோயாளியாக இருந்தால், பயணத்தில் இருந்தால், இந்த நோய் குணமாகக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இன்னொரு நாள் அவர் வைக்கத்தையும் செய்யணும். நீங்க இன்னொரு நாள் வைக்கணும். ஆனால் இப்ப வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிலை இருக்குது, நான் வச்சுக்கிறவன் நல்லபடியா அப்படின்னு சொன்னா வச்சிருங்க. அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட செய்வதுங்கிறது நல்லது. அதனால் அருமையான பெருமக்களே, பாவங்கள் இல்லாத ஒரு நிலையில, என்ன அசத் சொன்ன மாதிரி 11 மாசம் பழகிட்டோம். 11 மாசம் பழகிட்டோம். பழகினதுனால அதை டபால்ல விட முடியல. ரமலான்ங்கிறது பயிற்சி காலம். பெரிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள், ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பழக்கத்துல வரணுமானா குறைஞ்சது 25 நாளைக்கு மேல அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில பழகிருமா. எப்படிங்க பயிற்சி பெறாங்க இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அந்த பயிற்சியை 25 நாள் பழகிட்டா அது வாழ்க்கையில பழக்கிடலாமா? நம்ம 25 நாள் நமக்கு ஹலாலான உணவை அந்த ஹராமாக்கி இருக்கிறான். பகல்ல ஹலாலான உணவு, ஹலாலான குடிவானம், ஹலாலான உறவுகள் சேர்ந்து இருக்குதல், இப்படிப்பட்ட ஒன்றையே அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கும் பொழுது இனிமே நம்ம பழக வேண்டாமா? எனக்கு ஹராமானது எப்படி எனக்கு ஹலாலா? ஹலாலே ஹராமாயிடுச்சு, அப்புறம் ஹராமை எப்படி ஹலாலாக்க முடியும்? இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஹராமையும் நான் ஹலாலாக்கி கொள்ள மாட்டேன் அப்படின்னு மற்ற காலமெல்லாம் பழகுவதற்கு இது ஒரு பயிற்சி காலம். ஒரு பயிற்சி காலம். அல்லாஹ் நம்ம பட்டினி கிடந்து நம்ம சாப்பிடாம இருந்து என்னங்க ஆக போகுது? அல்லாவுக்கு எதுவும் ஆக போகுது? நம்ம எதையும் குடிக்காம இருந்து அல்லாவுக்கு என்னமோ ஆக போகுது? நோம்புல ஒண்ணும் செலவும் குறையிறது இல்லை, சாப்பாடும் குறையிறது இல்லை. குறையவங்க செய்து மற்ற காலத்திலேயாவது ஏதாவது காய்கறி அது இதை வச்சு ஒப்பேத்தரான். இவன் வச்சு ஏறவே மாட்டேங்குது. அந்த கடைக்கே போறதில்லை. ரமலான்ல செலவும் கூடத்தான் செய்யுது, உணவும் கூடத்தான் செய்யுது. யாச சொன்ன மாதிரி பகல் பூரா சாப்பிடாம இருக்க போறோம்னு நினைச்சிட்டு சஹர்ல ஒரு பொடி அல்லாஹு அக்பர் வரிசையா தொடங்கும், ஒவ்வொன்னா தொடங்கும். அவங்க எல்லாம் பேத்தம்பழத்தை வச்சு நோம்ப சாப்பிட்டாங்க. நமக்கு பேத்தம்பழம் அதுதான் பிஸ்மில்லா, அவ்வளவுதான். பேத்தம்பழம் தான் பிஸ்மில்லா. அதுக்கு பிறகு இருக்குது ஒவ்வொன்னா இருக்குது, ஒவ்வொன்னா இருக்குது. சுகானம் குறை சொல்லல, இல்ல சாப்பிடலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனால் நோம்புல என்ன சாப்பாடா குறைஞ்சு போயிருது? குறையலாம் இல்லை, செலவும் குறையல, நேரம் மாறுகிறது, அவ்வளவுதான். இந்த நேரம் மாறுதலை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனா என் ரப்புக்காக பழக்கப்பட்ட இந்த நேரத்தில் செய்து வந்த ஒரு காரியத்தை என் ரப்பின் திருப்திக்காக ஒரு நீயத்தோடு நான் விடுகிறேன் என்றால் அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான், அவ்வளவுதான். ஆனால் அருமையானவர்கள், இது ஒரு பயிற்சி காலம். நோம்புங்கிறது ஒரு பயிற்சி. அல்லாஹ் ஒரு பயிற்சியை தர்றான். எவ்வளவு உயர்ந்த உணவை கொண்டு கொடுத்தா சாப்பிடுவோமா? நோம்பு வச்சிருக்கும் போது ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன வைப்போம், அவ்வளவுதான். பார்ப்போம், பிறகு பார்ப்போம்.
பிறகு சுட வச்சு பாத்துக்கிறோம்னு ஒப்பமே தவிர ஆக உலகத்திலேயே நமக்கு ரொம்ப பிடித்த உணவுன்னு ஒண்ணு வாங்க, கிடைக்காத உணவு, அரிதான உணவு, எவ்வளவு எந்த உணவா இருந்தாலும் சரி ஏற்ற இப்பவும் பார்க்க மாட்டேன். அது பார்க்கட்டும், 6:30க்கு பிறகு பார்ப்பாது என்னன்னு. எந்த இருப்போமே அல்லாது இப்ப தொட்டு பார்க்க மாட்டேன். இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்த இது ஒரு பயிற்சி. ரமதான்ங்கிறது ஒரு பயிற்சி காலம். அப்படி நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்குண்டான பயிற்சி காலம் என்று சொல்லும் பொழுது உண்ணாமல் பருகாமல் புலன் வழி செல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பயிற்சி மாத்திரம் அல்ல, வேறு எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது. அதுக்கு பழகணும் ரமதான். வார்த்தைகளால் யாரையும் புண்படுத்தக்கூடாது, வார்த்தைகளால் யாரையும் செய்யக்கூடாது, உள்ள வேதனைப்படுற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது மறக்காது. தீயினால் சுட்டவனுங்கிறாங்க இல்லையா, நாவினால் சுட்டவனே என்ன செய்யாது. சென்றாலும் ஒரு காலத்துல என்ன பார்த்து சொன்னானே இப்படின்னு சொல்றேன். அதனால யாரையும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ, அது மாதிரி பெருமைக்குரிய வார்த்தைகளோ, பெருமைக்குரிய ரப்பு தாங்க, நம்ம என்ன நம்மளை பத்தி பெருமை சொல்றது. அலிலுல்லானத்துல ஒரு ஆள் கேட்டா யார் தெரியுமான்னு கேட்டா, தெரியும்னாங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். நீங்க நம்மளும் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்க நான் யார் தெரியுமா. அலிலுல்லான் சொன்னாங்க தெரியும். அவ்வளுக்கு நுத்துஃபத்துன் வாஹிருக்கு ஜீஃபத்துன் பைனகுமா ஹாமிலுன் நஜாசா. உன்னுடைய ஆரம்பம் என்பது அது வெளியானால் குளிப்பு கடமை. அந்த இந்திரியம் தான் உன்னுடைய ஆரம்பம். வெளியாயிடுச்சுன்னா குளிப்பு கடமை ஆயிடும். அப்படிப்பட்ட ஒன்று அதான் உன்னுடைய ஆரம்பம். உன்னுடைய கடைசி என்பது நாற்றம் அடித்த பிணம். ஒரு எறும்பு செத்து கிடந்தா, ஒரு பூச்சி செத்து கிடந்தா அப்படிலாம் நாராது. நம்ம கொஞ்ச நேரம் தான், அப்புறம் ஒரு பத்திக்கு நிக்காது. அப்புறம் என்ன செய்யாது, ஜனாசா வீட்டுல ஒரு பத்திக்கு நிக்காது. அப்படி ஒரு பிண நாற்றம்ங்கிறாங்க இல்லையா, அப்படி ஒரு நிலை முடிவு. இந்த ரெண்டுக்கு மத்தியில கொஞ்சம் நஜீச சுமந்து இருக்கிறோம். ஒரு 4-5 ரூபா வயிற்று பக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு மாதிரியா ஆயிடுறோம். கொஞ்சம் தெம்பா இருக்கிறோன்னா என்ன அர்த்தம், வெக்கமா இருக்கு சொல்றதுக்குனால, ஆனா உண்மை இதுதானே. ஒரு 4-5 ரூபா வயிற்று போக்கு வந்துருச்சுன்னா முழி பேமொழி ஒரு மாதிரி முழிக்கிறாரா இல்லையா. கொஞ்சம் திடகாத்திரமா இருக்கிறதுக்கான காரணம் கொஞ்சம் நஜீச சுமந்து இருக்கிறார் இவர். இதுதான் நீன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மேன்மக்களுடைய பார்வை எவ்வளவு அந்தஸ்து மிக்கவர்கள் அவர். ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் பார்க்க தெரியும்னு பார்த்தாங்க. அதனால பெருமை அடித்துக் கொள்வதோ பேராசைப்படுவது ரப்பு நல்லதுதான் கிடைக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தலகுத்திர நின்னாலும் நம்ம என்ன ஓட்ட ஓடினாலும் கிடைக்கிறது தான் கிடைக்கும். துவா செய்யணும், ஆசைப்படணும், முயற்சி பண்ணணும், சம்பாதிக்கணும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் பேராசை அது என்ன செய்யும், பெரு நஷ்டம் தான் உண்டாகக்கூடியது ஒண்ணு. அது மார்க்கம் தடை சொல்லுகிறது. அது மாதிரி பொறாமை, யார் ஒரு ஆள் நல்லா இருக்கிறாங்க, அது ரப்பு அல்லால பங்கு வச்சிருக்கிறான், நமக்கு என்ன வேற இருக்கு அதுல பொறாமப்படுறதுக்கு, அப்படி இருக்கிறானே நினைக்கிறது. ஒரு காலத்துல வெளிநாட்டுக்கெல்லாம் போனா நம்ம பிள்ளை யாராவது சொல்லிட்டு போனா பெரியவர்கள்லாம் ரொம்ப துவா செய்து கையில வெத்தில பாக்கு வச்சு பணம் கொடுத்து நல்லபடியா இருமா, நீ போய் நல்ல காரியத்தை பாரு, பணத்தை கொஞ்சம் சேர்த்து வை, குடும்பத்தை கவனிச்சுக்கோ, அங்க போய் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டுறாத, துவா செய்து நல்ல வார்த்தைகளை சொல்லி அப்படியெல்லாம் அனுப்புவாங்க. இவ்விச்சான் அப்படியால வெளிநாட்டுக்கே போற, ஏன் ஒருத்தன் கிடக்கிறான் கூறு கட்டுறது. அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். லேசா நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்லை. அந்த குணம் வேண்டும். பொறாமைப்படக்கூடாது யாரை பற்றி. மற்றவர்களுக்காக துவா செய்தா நாம நல்லா இருப்போம். நீ மத்தவன் சொல்றான் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னா நீ நல்லா இருப்பேங்கிறான். சொல்றானா இல்லையா, உலகத்துல வாழ்க வளமுடன் ஒரு இயக்கமே இருக்குது. மற்றவங்களை பார்த்து நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொன்னா அவன் சொல்றதுக்கான நோக்கம் அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு இல்ல. எதுக்கு, இவன் நல்லா இருக்கு அது சொன்னா இவன் நல்லா இருப்பானா, அதுக்காண்டி சொல்லணுமா. யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்திருக்கிறான். நஹனு கஸம்னா பைனஹும், நஹனு கஸம்னா பைனஹும், நாம் பங்கு வைத்து கொடுத்திருக்கிறோம். நீ என்ன அதுல பொறாமைப்பட அல்லாஹ் கேட்கிறான். யாருக்கு எதை எப்படி கொடுக்க, அதாவது பொறாமையின் காரணத்தினால்தான் யூதர்கள் அவ்வளவு தெரிந்தவர்கள், அவ்வளவு படித்தவர்கள், அவ்வளவு கெட்டிக்காரர்கள். இன்னைக்கும் யூதனுடைய அறிவு சாதாரண அறிவு இல்லை. எல்லாரையும் கடங்காரனாக்கி வச்சிருக்கான். எல்லாரும் செய்யறான், ஒரு காரனை கொடுத்திருக்கான், இதை உண்டாக்குறது அவன் தான்.
உலகத்துல இன்னைக்கு யூதர்கள் கம்மியா இருந்தாலும் விவரம் ஜாஸ்தி. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல இருக்குது. அவ்வளவு விவரமானவங்க ரசூலை ஏன் ஏத்துக்கிறல்ல என்றால் பொறாமை. இவ்வளவு நாளும் எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய நிலையில் நபிமார்கள் வந்த குறைஷியில புதுசா வந்திருக்கிறாங்களே ரசூல், இவங்கதான் ரசூல்னு தெரியும். எவ்வளவு தெரியும்னு அல்லாஹ் சொல்றான், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அடையாளம் தெரிவது போல் தெரியும். ஒரு உம்மக்கு வாப்புக்கு தன் பிள்ளை அடையாளம் தெரியாதா? என் பிள்ளைமா தெரியலங்க, சந்தேகமா இருக்கு, அப்படியே வச்சு பார்ப்பாங்க. தன் பிள்ளை அடையாளம் தெரியுமா? அது மாதிரி அவங்க சுருல்லா பார்த்தா சுருல்லான்னு உடனே தெரியும். ஒன்னும் தெரியும், அவங்களுக்கு வேற ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை, அவ்வளவு தெரியும். ஹசதன் அல்லாஹ் சொல்கிறான், பொறாமையினால் அவர்கள் ஈமான் கொண்டது. எவ்வளவு பெரிய நசீபு கட்டவனு! பொறாமையினால எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்துட்டாங்க. அதனால உள்ளத்துல பொறாம யார் நல்லா இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், என் ரப்பு கொடுத்தது, அவ்வளவுதான். யாரை பார்த்தும் அவருடைய கல்வியை, பொருளாதாரத்தை, அழகை, அந்தஸ்தை, வசதிகளை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, தேவையில்லை. நாம தான் என்ன செய்வோம், அதுல பொறாமப்பட்டவருக்கு ஸல்லல்லாஹு அவங்க உதாரணம் சொல்றாங்க. பொறாமப்பட்டவன் இருக்கிறானே, அவன் தண்ணியில உப்பு கரையிற மாதிரி இவன் கரைஞ்சிட்டு இருப்பான். நான் பொறாமப்பட்டு இவன் போயிட்டு இருப்பான், இவன் லெவல் மாறிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு அது தாங்க முடியாம உள்ள வேதனையினால் இவனுக்கு பல்வேறு விதமான நோய்களும் பல்வேறு விதமான பாதிப்புகளும் இவனுக்கு தான் வரும். அதனால பொறாமப்படக்கூடாது. பேராசை முயற்சி பண்ணணும், அது வேற விஷயம். நல்ல காரியங்கள்ல முயற்சி பண்ணணும், சம்பாதிக்கணும், துவா செய்யணும், ஆசைப்படணும், உயரணும், எண்ணணும், அதுக்காக வேண்டியுள்ள வழிகள்லாம் செய்யணும். பொறாமைப்படவோ, பேராசைப்படவோ, பெருமைப்படவோ, யாரை பற்றியும் புறம் பேசுவோம். இன்னைக்கு பாவம்னு நினைக்காத ஒரு பெரிய பாவம் இதுங்க, புறம் பேசுறது தான். பாவம்னே தெரியாம நம்ம செய்யற பாவம் இதுங்க, புறம் பேசுறது. தெரியறதே இல்லை. இதுல யாரும் விதிவிலக்கும் கிடையாது. பெரிய பெரிய அசத்துமாரும் விதிவிலக்கு கிடையாது, பெரிய வணக்கசாலிகளும் விதிவிலக்கு கிடையாது. உட்கார்ந்த உடனே என்ன செய்யறோம், நம்ம சொன்ன மாதிரி 11 மாசம் பழகிருச்சு. பழகினதுனால பாவம்னே தெரியறது இல்லை. இமாமுல்லாதும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், உங்களை பத்தி அவங்க புறம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க பரிசு கொடுத்து விட்டாங்க, இங்க இருந்து படம் அது இதெல்லாம் கொடுத்து விட்டா, அவர் கொடுங்க, அன்பளிப்பை கொடுங்க. நன்மை இங்க அனுப்புறாரா இல்லையா? நமக்கு என்ன செய்யறாரு, நம்மளை பத்தி புறம் பேசி நன்மை இங்க அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்குள்ள நன்மையை நான் எதாவது அனுப்பணுமா இல்லையா? அதனால அவர் கொண்டு போய் இந்த பரிசு கொடுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்பியவர்கள், மார்க்கத்தை நம்பியவர்கள், விளங்கியவர்கள், அதன் காரணத்தினால். அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணலாமா? முயற்சி தான் பண்ண முடியும், என்ன செய்யறது? பழகுனதுனால முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். அதனால அப்படி ஏதாவது சின்ன திருப்பி விடணும். புறம் பேசாம முடியாத ஒரு ஆள் கேட்கிறாருன்னா சரி அப்படின்னு வேற ஒரு கேள்வி கேட்டு விட்டுறோம், கவனத்தை திருப்பி விட்டுறோம். ஏன்னா அல் முகத்தாவு ஒல் முஸ்தமியு ஷரீகானி பில்லிஸு, புறம் பேசுபவனும். அப்படியா, நான் புறம்லாம் பேசல, கேட்டுட்டு தான் இருந்தேன். சொன்னாங்க 2 பேரும் ஒரே அந்தஸ்து தான், 2 பேரும் ஒரே நிலைதான். கேட்டுக்கிட்டா இருந்தேன், ஆமா போட்டுக்கிட்டா இருந்த, ஆமா போட்டாலும் என்னதான் புறம் பேசுன மாதிரிதான் நீன்னு சொன்னாங்க. இப்படி துவா ஓதுனா ஆமீன் சொல்றது 2 பேரும் ஒரே தான். துவா ஓதுனாலு வேற, ஆமீன் சொல்பவரும் துவா ஓதுபவர் தான். அது மாதிரி புறம் பேசுறதே கால் நாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறது. சூருடைய வாசகத்தை கேளுங்கள், ஷரீகானி பில்லிஸும், பாவத்தில் 2 பேரும் கூட்டாளிகள் தான் சொன்னாங்க. அதனால கொஞ்சம் முயற்சி உழப்புறம் ஆசைப்பட, அதாவது அல்லாஹ் அந்த நீயத்துக்கே கூலி கொடுத்துருவாங்க. அதான் இந்த மார்க்கத்துல ரப்பினுடைய ரஹ்மத். அதுதான், பாவத்தை செய்தாத்தான் தண்டனை, பாவத்தை செய்தாத்தான் பாவம்னு எழுதப்படும். பாவத்தை நினைச்சா பாவம் எழுத மாட்டான். அல்லாஹ்வுடைய கருணை. நன்மை செய்யறதா நினைச்சாலே அல்லாஹ் நன்மை எழுதிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இது ரஹ்மத்துடைய பத்து இல்லையா? இந்த பத்துல அதிகமாக ரஹ்மத்தை கேட்கணும். அல்லாஹும்ம ரஹ்மனா யா அர்ஹமர் ராஹிமீன் நிறைய ஓதணும். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. குர்ஆன் ஒரு துஆவை சொல்லித்தரு. இது மாதிரி உள்ள துஆக்கள்லாம் அதிகமா ஓது. அல்லாஹ்வுடைய கருணைக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, நாம ஏதாவது நன்மையை செய்யறதாக நீயத்து வச்சாலே
இன்ஷா அல்லாஹ் புறம் பேசக்கூடாது. நீயத்து வைக்கிறோமா இல்லையா? இதுக்கே நன்மை கிடைக்கும். பெருமை அடிக்க கூடாது. நீயத்து வைக்கிறோமா இல்லை, இதுக்கு ஒரு நன்மை. பேராசப்படக்கூடாது. இது நீயத்து வைக்கிறோமா, இதுக்கு ஒரு நன்மை. யாரை பார்த்தும் நாம் பொறாமப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம், இதுக்கு ஒரு நன்மை. பாவங்கள் இல்லாத நிலையில் இந்த ரமதானை நான் ஆக்க வேண்டும் ஆசைப்படுறோம். ஆசைப்படலாமா? நீயத்து வைக்கலாமா? அப்படி அதுக்கு ஒரு நன்மை. நீயத்து வச்சா நன்மை. உண்மையானவர்களே, அதனால இந்த ரமதானை பொறுத்தவரையிலே நான் பணிவோடு எனக்கும் உங்களுக்குமாக வேண்டிக் கொள்வது, பாவங்களற்ற ஒரு ரமதான், பரிசுத்தமான ரமதான். ரமதானுடைய முடிவுல இப்படி நினைக்க கூடாது, நல்லபடியா கழிச்சிருக்கலாம், அது புத்திசாலி இல்லை. ரமதானை நான் பாக்கியமா கழித்தேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று ரமதானுடைய கடைசியில ஆனந்தப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் பாக்கியசாலி. அல்லாஹ் எப்படியோ கழிச்சுட்டா மன்னிச்சிரு, அந்த கூட்டம் அது வேற, அது வேற கூட்டம். மனிதர்களில் 3 பிரிவினர்கள் இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், மனிதர்கள்ல 3 பிரிவினர்கள். வமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி, பாவத்தை எல்லாம் செய்துக்கிட்டே நடக்கிறது. பாவத்தை செய்து 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 பாவத்தை பற்றி உண்டான கணமோ அதை பற்றி உண்டான ஒரு நிலையோ மனசுல பாவம்னு எண்ணமே கிடையாது. பாவம்னு தெரியாமையும் தெரிஞ்சு செய்துக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது, நன்மையத்தான் செய்வாங்க, எப்பாவது பாவம் செய்துக்கிறது, எப்பாவது பாவம் செய்துக்கிறது. ஒரு ஆள் சொன்னார், ஹஸ்ரத் நான் எல்லாத்திலையும் கரெக்டா தான் இருக்கிறேன் ஹஸ்ரத், ஆனா வாரத்துக்கு ஒரு தடவை சினிமாவுக்கு போனா தான் கொஞ்சம் ராகத்தா இருக்குது ஹஸ்ரத் அப்படின்னா தான் அதை என்ன செய்யறது சொன்னது. நல்ல பையன் ஒரு தடவை வண்டியில வந்தாரு, நைட் நேரத்துல நின்றுகிட்டு இருந்தேன். இந்த எங்கப்பா போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி, இந்த நேரத்துல சாமத்துல எங்கப்பா போயிட்டு வர்ற அப்படின்னு. அவன் உங்கள்ட்ட பொய் சொல்ல மனசு இல்லை, சரி மன்னிச்சுக்கன்னு சொல்லி சொல்றான். பேணுதலான உள்ளதான், எல்லாம் கரெக்ட் தான். அப்படி அல்லாஹ் சொல்றான், நல்ல காரியத்தை தான் செய்வாங்க, ஆனா எப்பாவது நெல்மணிகளில் பதர் இருப்பதை போல. நெல் அடிச்சு எடுக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு எல்லாத்தையும் தண்ணியை ஊத்தி வளர்த்து ஆளாக்கி எல்லாத்தையும் வரும்பொழுது நெல்மணிகள்ல சில பதர் இருக்கத்தானே செய்யுது. அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஒமின்ஹும் முக்குத்தஸீர், 2வது கூட்டம் நன்மையை செய்வார்கள், கொஞ்சம் பாவமும் கலந்து இருக்குங்கிறான். 3வது ஒரு கூட்டம் இருக்குது, ஒமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத், கைராத்துகளில் முந்திக்கொண்டே இருப்பவர். இதுல இவ்வளவு நாள் இந்த நன்மை செய்யாம விட்டமே, இவ்வளவு நாள் இதை செய்யாம விட்டமே, இவ்வளவு நாள் பாவங்களில் ரமதான் யோசிக்கலையே அப்படின்னு நன்மைகளை பற்றியே யோசித்து அதில் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு முந்திக் கொண்டே இருப்பார்கள். லாலிக்கு ஓல் ஃபதுல் கபீர், அதுதான் ரப்பினுடைய மகத்தான அருள். நல்லா அந்த 3வது கூட்டத்தில் ஆகும். இது வைக்குமா இன்ஷா அல்லாஹ். நன்மையை செய்துட்டு எப்பமாவது ஒரு பாவத்தை அந்த கூட்டம் ஆகக்கூடாது. அல்லாஹ் அது ரமதானே அதற்காண்டி தான் 3ஆ பிரிச்சிருக்கிறான். யார் பாவத்தை செய்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்களோ அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாத்தா போதும், அந்த கூட்டம் அதுல நரக பாதுகாப்பு மட்டும்தான் அவங்களுக்கு. யார் நன்மைகள் அதிகம் செய்துட்டு பாவத்தை அப்படி எப்படி செய்யறாங்களோ அவங்களுக்கு மக்ஃபிரத்துடைய 10 அல்லாஹ் மன்னிச்சா போதும். முதல் 10 இருக்குது ரஹ்மத்தினுடைய 10. அது ரஹ்மத்துல முந்திக்கிட்டே இருப்பாங்க, முந்திக்கிட்டே இருப்பாங்க, முந்திக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா மனிதர்களை 3ஆ பிரிச்ச மாதிரி காலத்தையும் ரமதானையும் 3ஆ பிரிச்சிருக்க. அதனால் அருமையான பெருமக்களை, பணிவோடு எனக்கும் உங்களுக்குமா நான் வேண்டுகிறேன், இப்படி ஒரு உறுதி கொள்ள வேண்டும். இந்த ரமதானை பாவங்கள் இல்லாத ரமதானாக, புறம் பேசாத ரமதானாக, பெருமை அடிக்காத ரமதானாக, பேராசைப்படாத ரமதானாக, பொறாமைப்படாத ரமதானாக, ஒரு எந்த ஒரு நிலையிலும் தவறான வார்த்தைகளை, மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உட்பட எதையும் செய்யாத சொல்லாத ஒரு ரமதானாக ஆக்கி கொள்ள வேண்டும். இப்படி வச்சுக்கிட்டு ஒரு நன்மையை செய்தோன்னு வைங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்துல பெரிய அந்தஸ்து, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பெரிய அந்தஸ்து. அதுக்கு பிறகு செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்துல உரிய மரியாதை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ரமதானா அல்லாஹ் இதை நமக்கு ஆக்கி தந்தரல வேண்டும் என்று பணிவோடு நான் எனக்கும் உங்களுக்குமாக வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் தான் அதுக்குண்டான அருளையும் தரம். நம்மளாம் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்ட்ட கேட்கதான் முடியும், முயற்சி பண்ண முடியும். அதுக்குண்டான பாக்கியத்தை தர்றதே யாருதாங்க? அல்லாஹ் தான் தரும். அதனால் அருமையான பெருமக்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு ரமதான்ல நாங்க நல்ல அமல் செய்யணுங்கிற ஒரு தேட்டத்தோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். ரமதான்ல எல்லா நன்மைகளையும் செய்யணும். ரமதான்ல என்ன செய்யணும்? பேணுதலான முறையில தொடரும்.
அது மாதிரி ரமதானை பொறுத்தவரை ரமதான்ல மாத்திரமல்ல எல்லா காலத்திலையும் இன்னைக்கு அதிகம் சொல்லப்படாத ஒரு காரியம். பேணுதலான முறையில தொடரணும், முன்பின் சுன்னத்துகள்ல கவனம் செலுத்தணும். அது மாதிரி ரமதான்ல கண்டிப்பா எல்லாரும் சஹருக்கு முடிக்கிறோம். இன்னைக்கு தானே செய்யறோம். உலகத்துல மற்ற சமுதாயத்துக்கு நோன்பு இருந்துச்சு. அந்த நோம்புல கொஞ்சம் வித்தியாசம், தண்ணி கிண்ணி குடிச்சுக்கலாம். நமக்கு அப்படிலாம் வைக்கல. அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும், திடப்பொருள் சாப்பிடக்கூடாது, திரவ பொருள் சாப்பிட்டுக்கலாம்லாம் வச்சிருந்தாங்க. அவங்களும் கூட சஹர் செய்வாங்களாம். அவங்களுக்கு சஹர் கிடையாது. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே, அவங்க நோம்புக்கு நம்ம நோம்புக்கு வித்தியாசமே சொல்றாங்க, சஹர் தாங்கிறாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க. அதனால சஹருக்கு எழுந்திருக்கிறோம், கண்டிப்பா எழுந்திருக்கிறோம். சஹர் சாப்பிடணும், சுன்னத்து, அதுல பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. காங்காத்தா நபி நன்றி சாப்பிட முடியலையே நினைக்கிறேன். சாப்பிடுங்க, அதுல பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அருமையான தாய்மாரிடத்தில் பணிவோடு வேண்டுகிறேன், நீங்க எப்போ எழுந்திருக்கிறீங்களோ, காலையில் எழுந்திருச்சு வேலைகளை பாக்குறீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரமாவது ஒரு 2 ரக்காத்தாவது தொழுது அந்த நேரத்துல இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் என்பதையோ, அது ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன் என்ற குர்ஆனுடைய ஆயத்தையோ, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன் அந்த ஆயத்தையோ அதை ஒரு 100 தடவை அது குறைஞ்ச எண்ணிக்கையில ஓதி ஒரு துஆ. அந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய துஆவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு. ஏற்கனவே நம்ம தஹஜ்ஜுதை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறோம். அது அதிகாலை நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல பிறந்த நேரம், அல்லாஹ் பிறக்க வைத்த நேரம், அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை கொடுத்த நேரம், முதல்ல நாயகத்திற்கு நபித்துவத்தினுடைய அந்த பட்டம் கிடைத்த நேரமே தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் தஹஜ்ஜுதை பத்தி குர்ஆன்ல சொல்றான், அந்த நேரத்தில் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியின் அளவை யாராலும் விளங்க இயலாது. குர்ஆன்ல ஆயத்து இருக்குது, ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த ஆத்மாவும் அறியாது, மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். தஹஜ்ஜுதை பத்தி சொல்லி வரும்பொழுது அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்தில் செய்த நல்ல அமல்களுக்கான கூலியின் அளவை யாராலும் எந்த ஆத்மாவாலும் விளங்க இயலாதுங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தஹஜ்ஜத் தொழுகை, திக்ரு, துஆ அளவு கொஞ்சமா இருக்கலாம். நாம எல்லாம் பெரும்பாலும் ஆண்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு தான், பெண்களுக்கு தான் வேலைகள் அந்த நேரத்துல சேர்ந்திருக்கு. அதனால அவங்க அந்த நேரத்துல குறைஞ்சது 2 ரக்காத்தாவது தொழுது ஒரு துஆ செய்துட்டு ஒரு இஸ்திக்ஃபார் செய்துட்டு உள்ள ஒரு நிலையை ஏற்படுத்திக்க. அது மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்துல நமக்கு எல்லாருக்கும் ஒரு கவனம் இல்லாத நிலைங்கிறது வந்துடுது. முந்தியே உட்கார்ந்துக்கிட்டு கஞ்சியை ஒத்து பார்த்துக்கிட்டு அங்கங்க வடையை போட்டு பிரட்டிக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கிற வேண்டியதுதான், ஒன்றும் சொல்லல. அதெல்லாம் அதுக்கு ஒரு டயத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது, 1க்கு 2 தடவை டயத்தை பார்க்கறது, மோதியால மறைக்கிறது, இப்படி எல்லாம் அந்த நேரத்தை என்ன செய்யக்கூடாது. நம்ம அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். நோன்பாளிக்கு 2 பாக்கியம் என்று சொன்னாங்க. 2 முக்கியமான கட்டம் ஒரு நோன்பாளிக்கு. ஒன்று நோன்பு திறக்கும் நேரம், இன்னொன்று ரப்பை சந்திக்கும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்பு திறக்கிற நேரத்துல உள்ள அந்த துஆ, அந்த கவனம், அந்த கவலை, அதுல ஒரு இபாதத்தினுடைய ஒரு காரியம். குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறார், ஒரு துஆ செய்துட்டு இருக்கிறார், நல்ல காரியம். நேரம் அந்த நேரத்துல ரொம்ப பிஸியான நேரம், அங்கங்க எல்லாத்தையும் ஓடி ஈடி எல்லாத்தையும் வர்ற நேரம்னால ஒரு முந்தி கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து ஒரு சின்ன துஆவாவது செய்யும் பழக்கத்துல இருக்கு. அந்த நேரத்துல பூரா சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறணும். அதுல ஒண்ணும் சொல்லல, வச்சாலும் செய்யணும். கொஞ்ச நேரமாவது ஒரு சின்ன துஆ ஓதக்கூடிய ஒரு நடைமுறை குறிப்பாக எல்லோரிடத்திலும் வேண்டுகிறேன் என்றாலும் குறிப்பா தாய்மார்களை பூரா அவங்க சமையல் கட்டில நின்றுகிட்டே அந்த கவனத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர இதுல கவனம்ங்கிறது கம்மியா இருக்கு. அதனால அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் இல்ல, சமையலுக்கு தான் முக்கியமான நேரத்துல இருக்கணும்னா கொஞ்சம் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது வேலையை பாருங்க, ஒரு துஆவை செய்துக்க அந்த நேரம். ஏன்னா ஃபரஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கிற நேரத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குது, உங்களுக்கு ஒரு சோபனம் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குதுன்ற சூருடைய வார்த்தை இருக்கு. அதனால அதுல கவனம் செலுத்த. அதனால சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், மற்ற எல்லா காலங்கள் பகல்ல எல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு அதிகமா தொடர்பு ஏற்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வாரம் அது சம்பந்தமா சொல்ல நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தார். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சப்பானி ஆலிம் கீழப்பள்ளியில நம்முடைய ரமலானுடைய இந்த தொடர் முந்தைய வந்தரன் ஆண்கள் வந்து துஆ தொழுதுட்டு பள்ளியில உட்கார்ந்து துஆ செய்துட்டு இருக்கணும். தாய்மார்களும் அவங்க என்ன செய்யணும், அவங்களும் வந்து துஆ செய்துட்டு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்துல ஆரம்பிச்சு நம்ம காரியங்களை சொல்லலாம். அதனால குர்ஆனோட தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும், அதிகமாக திக்ர் செய்யணும், அதிகமாக நல்ல இபாதத்துகளை கொண்டு காரியங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அல்லாஹ் நமக்கு சன்மானமாக தந்திருக்கக்கூடிய இந்த ரமதானை எல்லா நிலையிலும் அல்லாஹ் பாக்கியமாக்கி அருள்வானா. இந்த ரமதானில் அல்லாஹ் என்ன உயர்வுகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ அதை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தருவானா. சங்கியான லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளும் நசீபை தருவானா. இந்த ரமதானுடைய எல்லா நன்மைகளையும் எப்படி அருளாளர்களும் சாலிகின்களும் வலிமார்களும் நன்மக்களும் சீதேவிகளான அந்த நன்மக்களும் பெற்றார்கள், அதுபோலுள்ள ஒரு நிலையை அல்லாஹ் பெற்று நம்முடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்தி கொள்வதற்கு, ரப்பிடத்தில் நெருக்கமாகிக் கொள்வதற்கு அல்லாஹ் இந்த ரமதானை காரணமாக்கி அருள்வானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். சங்கிக்குரிய அருமையான பெரியோர்களே, கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம ஒரு பள்ளியில ஒரு பயான் வைக்கிறோம்னா அந்த பள்ளிக்கு உள்ள செலவுகளுக்காக வேண்டி உள்ள ஒரு நிலையில ஏதாவது அங்க என்ன செய்வாங்க, ஒரு துண்டேந்துவாங்க, ஒரு வாளி வச்சிருப்பாங்க. அதுல நீங்க இந்த ரமதான்ல செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் அதுல எதுலையுமே 1/70 ஒரு நன்மையில இன்ஷா அல்லாஹ் அதிலேயும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى ال سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك يا الله. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك يا الله. اللهم يا من أصلح الصالحين أصلحنا، يا من نبه الغافلين أنبهنا، يا من تاب على المذنبين تب علينا توبة ترضيك عنا يا سيدنا يا مولانا يا ذا الجلال والإكرام. اللهم إنا نسألك حبك وحب رسولك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك يا الله. اللهم اجعل حبك أحب إلينا من الماء البارد على شدة الظما. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ், உனக்கே எல்லா இஸ்ஸத்தும் யா அல்லாஹ், உனக்கே எல்லா மேன்மைகளும் சொந்தம் யா அல்லாஹ், உனக்கே எல்லா இபாதத்தும் சொந்தம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கே எல்லா உயர்வுகளும் சொந்தம் யா அல்லாஹ். உன் அல்லாது வேறு நாயன் இல்லை, உன் அல்லாது வேறு இரட்சகன் இல்லை, உன் அல்லாது எங்களுக்கு வேறு ரப்பில்லை. எங்களை படைத்த ரஹ்மானே, எங்களை பரிபாலிக்கும் இரட்சகனே, கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் குற்றங்குறைகளையும் உனது கருணையினால் அன்பினால் ரப்பே நீ மன்னித்தருள்வாயா. ரஹ்மானே, எவ்வளவோ பாக்கியங்களை நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய் ரஹ்மானே. இந்த பாக்கியங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு நன்றி கட்டத்தனமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம். ரப்பே நீ எங்களை மன்னித்தருள்வாயா, எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயா. ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களை ஈன்றெடுத்த அருமை பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயா. ரஹ்மானே, நாங்கள் அறியாத சிறுவிராயத்தில் எங்கள் மீது அவர்கள் அன்பும் இரக்கமும் காட்டியது போல எங்களுடைய பெற்றோர்களுக்கு இரு உலகத்திலும் எல்லா பாக்கியங்களையும் வழங்கி அருள்வாயா. ரப்பே, எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. வந்திருக்கக்கூடிய பெண்களின் கணவன்மார்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயா. ரப்பே, யா அல்லாஹ், எங்கள் உறவினர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்கள் உஸ்தாதுமார்களின் பாவங்களை மன்னிப்பாயா. எங்களுடைய மாணவர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. ரப்பே, தீனியான நல்ல காரியங்களுக்கெல்லாம் யார் தங்களுடைய பொருளாதாரத்தினாலும் நல்ல காரியங்களினாலும் சிந்தனைகளினாலும் உழைப்பினாலும் ஆலோசனைகளினாலும் யார் உதவியாக இருக்கிறார்களோ எல்லோருடைய பாவங்களையும் ரஹ்மானே நீ மன்னித்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, அடியார்கள் மீது அன்புள்ளம் கொண்டவனே, யா அல்லாஹ், எங்களுடைய கடந்த காலங்களை விட எங்களுடைய வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயா. ரப்பே, யா அல்லாஹ், கடந்த 2 மாதங்களா எங்களுடைய நாயகத்தின் உத்தரவின் பேரில் ரமதானை எங்களுக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தோம். யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ரமதானை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்தாய். இதை பூரணமாக ஆக்கி அருள்வாயா. ஏராளமான ரமதானை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் நசீபை ஆயுளையும் நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. ரமதானில் நீ வைத்திருக்கக்கூடிய எல்லா உயர்வுகளையும் ரப்பே நிறைவாக அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. நிறைவான ரஹ்மத்தை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா.
சங்கையான லைலத்துல் கதரை அடைந்து கொள்ளும் நசீபை தருவாயா. ரப்பல் ஆலமீனே, இந்த ரமதானுடைய எல்லா மேன்மைகளையும் உயர்வான முறையில் பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. பாவங்கள் இல்லாத ரமதானா என்னுடைய ரமதானை ஆக்கி அருள்வாயா. தெரிந்தோ தெரியாமலோ எந்த பாவங்களையும் நாங்கள் செய்து விடாமல் அல்லாஹ் பயிற்சி காலமான இந்த ரமதானை பாவங்களற்ற ரமதானாக நீ எங்களுக்கு ஆக்கி தந்தருள்வாயா. ரப்பே, பாவங்களுடைய கோபத்தை தரக்கூடியது ரஹ்மானே. பாவங்கள் மனிதனுடைய நூறானியத்தை போக்கிவிடும் யா அல்லாஹ். பாவங்கள் எல்லா விதமான அடுத்தடுத்துள்ள பாவங்களுக்கும் ஒரு பாவம் காரணமாகிவிடும் யா அல்லாஹ். பாவங்களை விட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. செய்துவிட்ட பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் செய்துவிட்ட பாவங்களை நாளை துன்யாவிலோ ஆகிரத்திலோ எந்த விதமான ஆதாவையும் எங்களுக்கு தந்து விடாதே. நாங்கள் செய்துவிட்ட பாவங்களினாலே துன்யாவிலோ ஆகிரத்திலோ எந்த விதமான கேவலங்களை எங்களுக்கு தந்து விடாதே. எங்களுக்கு இழிவை தந்து விடாதே. கண்ணிய குறைவை கூட ஏற்படுத்தி விடாதே. எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயாக. முகஸ்துதிக்காக ஒரு அமலை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. துன்யாவுடைய நோக்கங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. உன்னுடைய திருப்திக்காக ஒவ்வொரு அமலையும் செய்யக்கூடிய உயர்ந்த நசீபை தருவாயா. உயர்ந்த நசீபை தருவாயா. ரப்பல் ஆலமீனே, இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நேரத்தையும், சஹருடைய நேரத்தையும், பகருடைய நேரத்தையும், இரவினுடைய நேரத்தையும் பாக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. எங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கையோட எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை ரப்பே பரிசுத்தப்படுத்திவாயா. அல்லாஹ், நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய தரஜாவை விட இன்னும் உயர்வான தரஜாவை பெற்றுக் கொள்வதற்கு எங்கள் ரமதானை காரணமாக ஆக்கி அருள்வாயா. ஐங்கால தொழுகைகளையும் இதர முன்பின் சுன்னத்தான தொழுகைகளையும் தஹஜ்ஜுத் துஹா உள்ளிட்ட சுன்னத்தான தொழுகைகளையும் பேணுதலாக நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. ரப்பே, நசீபை தருவாயா. ரப்பே, வளமான ஹலாலான ரிசுக்கை எங்களுக்கு விசாலமாக்கி தருவாயா. ஹராமான எந்த ரிசுக்கை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. ஹராமான உடைகளை விட்டு பாதுகாப்பாயா. ஹராமான யா அல்லாஹ் எந்த உணவுகளை விட்டு பாதுகாப்பாயா. ஹராமான சொற்களை விட்டு பாதுகாப்பாயா. ஹராமான செயல்களை விட்டு பாதுகாப்பாயா. பாவமான காரியங்களின் மீது கவனம் ஏற்படுவதை விட்டும் ஆசைகள் ஏற்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ், உன்னுடைய திருப்தியை பெற்றவர்களாக எங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வாயா. நீதான் எங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ரஹ்மானே. உன்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நாங்கள் ஒன்று உயர்ந்த அமல்களை செய்து விடவில்லையா அல்லாஹ். உன்னுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அளவிற்கு பெரும் தவங்களை நாங்கள் செய்து விடவில்லையா அல்லாஹ். நீ எங்களை தேர்ந்தெடுத்துக் கொள் ரஹ்மானே. இறக்கப்பட்டு நீ எங்களை உன்னுடைய பரிசுத்தமான அடியார்களாக நீ தேர்ந்தெடுத்துக் கொள் ரஹ்மானே. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை தாயா அல்லாஹ். எல்லா விதமான கவலைகளை விட்டு பாதுகாத்து விடு ரஹ்மானே. எல்லா விதமான சோதனைகளை விட்டு பாதுகாத்து விடு ரஹ்மானே. எல்லா விதமான முசீபத்துகளை விட்டு பாதுகாத்து விடு ரஹ்மானே. எல்லா நிலையிலும் எங்களுக்கு நிம்மதியை தந்து விடுவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, என்னுடைய குடும்பங்களிலே நிம்மதியை தாயா அல்லாஹ். நாங்கள் யாரிடத்தில் கேட்க முடியும் ரஹ்மானே? கேட்க தகுதி உள்ள உன்னிடத்தில் அடிமைகளான நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு ரப்பில்லையா அல்லாஹ். உன்னை விட்டால் வேறு ரப்பில்லையா அல்லாஹ். கேட்க தகுதி உள்ள எங்களுடைய எஜமானனான ரப்பே, உன்னிடத்தில் கையேந்துகிறோம். எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்து இன்னும் மனமுடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமர்களுக்கெல்லாம் பொருத்தமான நல்ல ஜோடிகளை ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா. மனமுடித்து இன்னும் யார் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ சாலிஹான கண்குளிர்ச்சியான மக்களை தந்தருள்வாயா. மக்களையும் சாலிஹீன்களாக ஆக்கி அருள்வாயா. என்னுடைய தாய்மார்களில் யார் கருவுற்று இருக்கிறார்களோ ரஹ்மானே, உன்னுடைய கருவை நிறைவாக்க செய்து சாலிஹான பாக்கியமான சந்ததிகளை ரப்பே சுகமான முறையில் பெற்றெடுப்பதற்கு நசீபை தருவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, நீ தந்த செல்வங்களில் எல்லாம் மகத்தான செல்வமான எங்களுடைய ஈமானுடைய செல்வத்தை ரப்பே நீ பாதுகாத்தருள்வாயா. பாதுகாத்தருள்வாயா ரப்பே. எங்களுடைய ஈமானை பிரகாசிக்க செய்தருள்வாயா. யா அல்லாஹ், அந்த ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வதற்கு நசீபை தருவாயா. ரப்பே, ஈமானுடைய உயர்வான அந்த நூறானியத்திற்கு மாற்றமான எந்த குஃப்ரான செயல்களையும் நாங்கள் செய்வதை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. அனாச்சாரங்களை விட்டு பாதுகாப்பாயா. ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ், எல்லா விதமான பிதாத்துகளை விட்டு பாதுகாப்பாயா.
ரப்பே உன்னுடைய அருள் பெற்ற சாலிஹீன்களும் வலிமார்களும் நாதாக்களும் எந்த பாதையில் நடந்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த பாதையில் எங்களை நடக்க செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், நவீனமான குழப்பங்களை கொண்டு பல்வேறு யுக்திகளை கொண்டு யா அல்லாஹ் எத்தனையோ குழப்பவாதிகள் சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், ஒவ்வொரு காலங்களை அடுத்தடுத்துள்ள காலங்கள் ஃபித்னா சூழும் குழப்பங்கள் சூழும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அதே போல் ரஹ்மானை குழப்பங்கள் சூழ்ந்த ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். எந்த குழப்பங்களிலும் எந்த வடிகட்ட கூட்டத்திலும் எங்களை நீ ஆக்கி விடாதே, என்னுடைய சந்ததிகளை ஆக்கி விடாதே, என்னுடைய இளைஞர்களை ஆக்கி விடாதே, தாய்மார்களை ஆக்கி விடாதே. ரப்பே, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய உன் அருள் பெற்ற சாலிஹீன்களும் வலிமார்களும் இமாம்களும் எந்த பாதையில் நடந்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த பாதையில் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் குடும்பத்தையும் ரப்பே நிலைக்க செய்யா அல்லாஹ், நிலைக்க செய்யா அல்லாஹ். கருணையாளனே யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை இன்னும் மென்மேலும் பிரகாசிக்க செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், தொழுகைகளிலே எங்களுக்கு கவனத்தை தாயா அல்லாஹ். வேறு கவனங்கள் இல்லாமல் இஹ்லாசோடும் கவனத்தோடும் உன்னுடைய பொருத்தத்தை நாடியும் ரப்பே எங்களுடைய தொழுகைகளை ஆக்கி அருள்வாயா. என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏராளமான ரமதானை தந்தருள்வாயா. யா அல்லாஹ், அவைகளை எல்லாம் பாக்கியமாக நோன்பை கொண்டும் தராவியை கொண்டும் நல்ல அமர்களை கொண்டும் அவைகளை கழிப்பதற்கு நசீபை தருவாயா. ரப்பே, ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்கித்தாயா அல்லாஹ். யார் யார் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ வியாபாரங்களிலே பறக்கச் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், உள்ள உத்தியோகங்களிலே உயர்வை தாயா அல்லாஹ். கருணையாளனே, இரக்கமுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அளவிற்குள்ளவர்களா எங்களை ஆக்கி அருள்வாயா. யாரத்திலையும் எங்களை கையேந்த செய்து விடாதே ரஹ்மானை. பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய உயர்ந்த பண்புள்ளவர்களாக ரப்பே நீ எங்களை ஆக்கி அருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜினுடைய நசீபை தருவாயா. ரப்பே, சாலிஹீன்களோடும் வலிமான்களோடும் நன்மக்களோடும் சேர்ந்து ஹஜ்ஜி செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். நல்லவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஹஜ்ஜை செய்வதற்கு நசீபை தாயா அல்லாஹ். கருணையாளனே, இரக்கமுள்ள ரஹ்மானே, யார் யார் ஹஜ்ஜை செய்து விட்டார்களோ செய்த அந்த ஹஜ்ஜில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அவைகளை நீ மன்னித்து விடு ரஹ்மானே. உன்னிடத்தில் சங்கையான பூரணமான ஹஜ்ஜாக யா அல்லாஹ் செய்து விட்டவருடைய ஹஜ்ஜை நீ கபூல் செய்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, யார் யாருக்கு நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ, யார் இடத்தில் துவாவுக்கு சொன்னார்களோ ரப்பே, யாருக்கு நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ எல்லோருடைய துவாக்களையும் நீ கபூல் செய்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை இன்று எதிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வே, எத்தனையோ விதமான ஆபத்துகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கலாச்சாரத்தை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். யா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய சொத்தான வக்ஃப் சொத்தை யா அல்லாஹ் அதை உடமையாக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அல்லாஹ்வே, எத்தனையோ விதமான அநியாயங்களை செய்து இந்த சமூகத்திற்கு எதிரான எத்தனையோ சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருடைய எல்லா விதமான சதிகளை முறியடித்தருள்வாயா. ரப்பே, நீ முறியடித்தருள்வாயா. இந்த சோதனையில் முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை தந்தருள்வாயா. முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை தந்தருள்வாயா. ரப்பே, ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. நஃப்ஸினுடைய தீமையை விட்டு பாதுகாப்பாயா. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாப்பாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், உன்னுடைய அருளால் நீ எங்களை உனக்கு பொருத்தமானவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வாயா. ரப்பே, யா அல்லாஹ், ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகிரத்தையும் ரப்பே நசீபாக்கி அருள்வாயா. ரப்பே, எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. சிறுபிராயத்தில் மரணிக்கக்கூடிய நிலையிலிருந்து பாதுகாப்பாயா. திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. ரப்பே, நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. ரப்பே, நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. வாழும் காலமெல்லாம் ரப்பே நிறைவான ஆஃபியத்தோடு வாழ செய்தருள்வாயா. ரப்பே, வாழும் காலமெல்லாம் நிறைவான ஆஃபியத்தோடு வாழ செய்தருள்வாயா. யா அல்லாஹ், என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும் ரஹ்மானே. எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வதோடு என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தை மிகுந்த பாக்கியமாக ஆக்கியருள்வாயா. ரப்பே, எந்த விதமான கலக்கமோ திடுக்கமோ வேறு கவனங்களோ கவலைகளோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு நாங்கள் கலிமத்து தௌஹீதை முடிந்த நிலையிலே உன்னுடைய மேலான ரிதாவை பெற்ற நிலையிலே எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்காட்சியை நாங்கள் கண்ட நிலையிலே சாலிஹீன்களும் வலிமார்களும் அருளாளர்களையும் நாங்கள் சந்தித்த நிலையிலே மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா.
ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி என்ற சோபனத்தை பெற்றவர்களாக ரப்பே உன்னுடைய பரிசுத்தமான நல்லடியார்களுக்காக நீ தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை எல்லாம் எங்கள் கண் முன்னால் கண்ட நிலையிலே உன்னை சந்திக்கும் நசீபை தந்தருள்வாய். கருணையாளனே, எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் யா அல்லாஹ் எங்களை சார்ந்த எல்லோருக்கும் அந்த மஜ்லிஸில் கூடியிருப்பவர்களுக்கும் இதை கேட்பவர்களுக்கும் ஹஸ்னுல் ஹாத்திமா என்ற அந்த மகத்தான பாக்கியத்தை ரப்பே நீ தந்தருள்வாயாக. ரப்பே, எவ்வளவு பாக்கியங்களை உலகத்திலே ஒரு மனிதன் பெற்றாலும் வாழ்க்கையினுடைய கடைசி என்பது மிக மிக முக்கியமானது ரஹ்மானே, மிக மிக முக்கியமானது ரஹ்மானே. எப்படி நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ஹபீப் சொன்னார்கள். யா அல்லாஹ், முக்கியமான அந்த நேரத்திலே ரஹ்மானே உன்னுடைய பொருத்தத்தோடு உன்னை சந்திக்கும் நசீபை தாயா அல்லாஹ். கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை ரஹ்மானே, கேட்க தெரியாதவர்கள் ரஹ்மானே, நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே. உன்னிடத்தில் அடியார்கள் மீது யா அல்லாஹ் கருணையுள்ளவன் ரஹ்மானே. உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தியதை காரணமாக வைத்து ரப்பே நாங்கள் கேட்ட பாக்கியங்களையும் தருவாயாக, கேட்காத பாக்கியங்களையும் தருவாயாக. நம்மை கேட்க தெரியாத பாக்கியங்களையும் தந்தருள்வாயா ரஹ்மானே. யாரெல்லாம் படித்துக் கொண்டு ஓதிக்கொண்டு இருக்கிறார்களோ தீட்சண்யமான அறிவை தந்த ரப்பே, நல்ல விளக்கத்தை தந்தாகவே கல்வி ஞானத்தை நீ அதிகப்படுத்தி அருள்வாயா. உன்னுடைய கல்வி ஞானத்தை நீ அதிகப்படுத்தி அருள்வாயா. பயனுள்ள கல்வியை ரப்பே நீ எங்களுக்கு அதிகம் தந்தருள்வாயா. படித்து யார் இன்னும் பொருத்தமான வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருத்தமான நல்ல வேலைகளை ரப்பே நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயா. யா அல்லாஹ், வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் படிக்காக வேலைக்காக சென்றவர்களுக்கு உன்னுடைய பொருத்தத்தை நசீபாக்கி அருள்வாயா. ரப்பே, எந்த விதமான விபத்துகளிலோ சிரமங்களிலோ சிக்கல்களிலோ ஆட்பட்டு விடாமல் ரப்பே நீ அவர்களை பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், அவருடைய சம்பாத்தியத்திலே வரக்கச் செய்தருள்வாயா. ரப்பே, யா அல்லாஹ், அவருடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக எங்களையும் அவர்களையும் நீ கபூல் செய்தருள்வாயா. ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அல்லாஹ்வே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் கவனத்தில் கொண்டு பேணுதலாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நீ நசீபை தந்தருள்வாயா, நசீபை தந்தருள்வாயா. ரப்பே, உனக்கும் உன் ரசூலுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் நாங்கள் இன்பத்தோடு அந்த கடமைகளை செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். கருணையாளனே, எங்களுடைய துஆக்களை எல்லாம் நீ கபூல் செய் ரஹ்மானே. உடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். உடைய துஆக்களை எல்லாம் நீ கபூல் செய் ரஹ்மானே. ரமலானை நிமிக்க பேணுதலான முறையில் கழிப்பதற்கு நசீபை தந்தருள்வாயா. ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم واغفر لنا يا غافر المذنبين. اللهم انصرنا فإنك خير الناصرين، وافتح لنا فإنك خير الفاتحين، واغفر لنا فإنك خير الغافرين، وارحمنا فإنك خير الراحمين، وارزقنا فإنك خير الرازقين، واهدنا ونجنا من القوم الظالمين. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.